அனைவருக்கும் வணக்கம். கூட்டொருங்கியக்க நிறைவு ஏட்டிலிருந்து முன்னோக்கிய பயணம் என்ற தலைப்பிலே வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை யாழ் மறைமாவட்ட செயல் அமர்வு ஒன்று யாழ் பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த 3 ஆண்டுகளாக திரு அவை இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையை எவ்வாறு ஏற்படுத்துவது என்ற செயல்பாட்டிலே ஈடுபட்டு கடந்த அக்டோபர் மாதம் ரோமாபுரியிலே எங்களுடைய திருத்தந்தையர் தலைமையிலே உலக ஆயர் மாநாடு நடைபெற்றது. அந்த ஆயர் மாநாட்டினுடைய விளைவாக இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை பற்றிய அந்த நிறைவு ஏடு வெளியிடப்பட்டது. அந்த நிறைவு ஏடு பற்றிய ஒரு செயல் அமர்வு தான் இந்த எமது மறைமாவட்டத்திலே நாங்கள் நடத்த இருக்கின்ற இந்த செயல் அமர்வாகும். இந்த செயல் அமர்வு எங்களுடைய யாழ் மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே நடைபெறும். எமது மறைமாவட்டத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து மறைமாவட்ட குருக்களும் துறவற குருக்களும் இதில் பங்கு கொள்வார்கள். இவர்கள் தவிர எமது மறைமாவட்டத்திலே பணியாற்றுகின்ற ஆண் பெண் துறவற சபையை சேர்ந்த துறவிகள் அனைவரும் இந்த செயல் அமர்விலே பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு கூட எமது மறைமாவட்டத்தின் 6 மறைக்கோட்டங்களிலுமிருந்து பொதுநிலை இறைமக்கள் இந்த செயல் அமர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த செயல் அமர்வில் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். இந்த கூட்டொருங்கியக்க நிறைவு ஏட்டிலே சொல்லப்படுகின்ற முக்கியமான அம்சங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு ஆன்மீக ஐக்கியத்துவத்துடன் கூடிய அனைவரும் பங்கேற்கின்ற ஒரு பணி வாழ்வுக்கு இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை இறுதி கையேடு எங்களை அழைத்து நிற்கிறது. பொதுநிலையினரின் பங்களிப்பின் முக்கியத்துவம் இங்கே வெகுவாக கூறப்பட்டிருக்கிறது. அத்தோடு திரு அவையின் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் அவசியம் பற்றி இந்த கையேடு தெளிவாக பேசுகிறது. அது மட்டுமல்லாமல் திரு அவையில் உள்ள அனைவரும் யாருமே புறக்கணிக்கப்படாமல் எல்லாரையும் உள்வாங்குகின்ற ஒரு பயணத்தை திரு அவை தொடர வேண்டும் என்று இந்த கையேடு எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. அத்தோடு கூட 5 வகையான மனமாற்றத்துக்கு இந்த இறுதி கையேடு எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த 5 வகை மனமாற்றங்கள் என்றால் ஆன்மீக மனமாற்றம், உறவு நிலை மனமாற்றம், நிறுவனப்படுத்தலிலிருந்து மனமாற்றம், பணி வாழ்வு பற்றிய மனமாற்றம் மற்றும் இதய சுத்தியோடு அனைத்தையும் செய்கின்ற ஒரு மனமாற்றம் என்று இந்த 5 வகை மனமாற்றங்களுக்கும் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையினுடைய இந்த இறுதி மாநாட்டின் கையேடு எங்கள் எல்லாரையும் கேட்டு நிற்கிறது. ஆகவே இது பற்றிய ஒரு ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் எங்களுடைய மறைமாவட்டங்களில் எதிர்காலத்திலே எவ்வாறு இந்த கூட்டொருங்கியக்க பயணத்தை தொடர்வது, எமது மறைமாவட்டத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்பாடுகள் என்ன என்பதை கலந்தாலோசித்து முடிவுகள் எடுத்து செயல்படுவதுதான் இந்த செயல் அமர்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே வருகின்ற 12ஆம் தேதி பத்திரிசியார் கல்லூரியிலே நடைபெற இருக்கின்ற ஆயர் தலைமையிலான கூட்டொருங்கியக்க நிறைவு ஏட்டிலிருந்து முன்னோக்கிய பயணம் என்ற இந்த செயல் அமர்வு எமது மறைமாவட்ட திரு அவைக்கு மிகவும் முக்கியமானது. இதிலே பங்கு பெற்றுகின்றவர்களும் ஏனையவர்களும் இறைவனுடைய ஆசீரை பெற்று செப உணர்வோடு பங்கு பெற்றி எமது மறைமாவட்டம் ஒரு கூட்டொருங்கியக்க திரு அவையாக பயணிப்பதற்கு தேவையான வரங்களை இறைவன் இந்த செயல் அமர்வினூடாக எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாட வேண்டும். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் இந்த செயலமர்வு பற்றிய அறிவுறுத்தலை சொல்லி இந்த செயல் அமர்வு தூய ஆவியானவருடைய வழிநடத்தலோடு சிறப்பாக நடைபெற்று எமது மறைமாவட்டத்துக்கு பயனளிக்க வேண்டுமென்று நீங்கள் எல்லாரும் செபிக்க வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.